ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த பதிவிலே மிக முக்கியமான அட்மிஷன் தேதிகளை பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இறுதி வரை பாருங்கள். உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக அமையும். தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் டிஎன்இஏ என்று சொல்லக்கூடிய பொறியியல் விண்ணப்பங்கள், அதாவது பொறியியல் கல்லூரி, தனியார் கல்லூரிகள், அரசாங்க கல்லூரிகள் அனைத்திற்கும் விண்ணப்பங்கள் உடனடியாக செய்துவிடுங்கள். ஏனென்றால் அதற்கான இறுதி தேதி 6/6/2025 ஜூன் மாதம் 6ஆம் தேதி கடைசி தேதி வரை வெயிட் பண்ண வேண்டாம். உங்களுடைய 10வது 12வது மார்க் ஷீட்டு, டிசி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த டிஎன்இஏ இணையதளத்துக்கு சென்று ப்ரௌசிங் சென்டர் போங்க, சேவை மையத்துக்கு போங்க, பள்ளிக்கூடத்திலே கூட விண்ணப்பிக்கலாம். ஆகவே 6ஆம் தேதிக்குள்ளார விண்ணப்பித்து விடுங்கள் மாணவர்களே, காலதாமதம் செய்ய வேண்டாம். அரசு பொறியியல் மற்றும் தனியார் கல்லூரிகளில் சேரக்கூடிய மாணவர்கள் இந்த இணையதளம் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த இணையதளத்துக்கு சென்று விண்ணப்பங்களை உடனடியாக பதிவு செய்யவும். அடுத்து அரசு கல்லூரிகளிலே பிஎஸ்சி, பிஏ, பிகாம் போன்ற பட்டப்படிப்புகள், இளங்கலை பட்டப்படிப்புகள் சேர டிஎன் காசா என்ற வெப்சைட்டிலே செல்ல வேண்டும். அதற்கான விண்ணப்பத்தினை பதிவு செய்ய வேண்டும். அதற்கான கடைசி தேதி 27/5/2025. அதுக்குள்ளார உங்களுடைய விவரங்களை பதிவு செய்து அந்த அட்மிஷனுக்கு உங்களுடைய அப்ளிகேஷனை ஆன்லைனில் அப்லோடு செய்துவிடவும். அடுத்தது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் டிஎன்ஏயு, அதற்கான இறுதி தேதி இந்த மாதம் 31ஆம் தேதி. விவசாய பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இந்த மாதிரி படிப்புகளுக்கு 31/5 தான் கடைசி தேதி. உங்கள் விண்ணப்பங்களை அந்த இணையதளத்தில், இதில் குறிப்பிடப்பட்ட இணையதளத்தில் சென்று அப்லோடு செய்துவிடவும். அடுத்து அரசு பாலிடெக்னிக்கிலே அரசாங்கத்துடைய பாலிடெக்னிக்கில் சேர விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி 6/6/2025. அதற்குள் இந்த கீழ் குறிப்பிட்ட இணையதளத்தில் சென்று விண்ணப்பங்களை பதிவு செய்யவும். அந்தந்த இணையதளத்தில் சென்று பொறியியல் சேரக்கூடிய மாணவர்கள் பொறியியலுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். மற்றும் பட்டப்படிப்பிலே சேரக்கூடிய மாணவர்கள் பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க வேண்டும். பாலிடெக்னிக் சேரக்கூடிய மாணவர்கள் பாலிடெக்னிக் விண்ணப்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு உங்களுக்கான கல்லூரிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். ஆகவே அந்த தேதிகளில் மறக்காமல் தேதிகளுக்குள் விண்ணப்பித்து விடவும். அந்த தேதி வரை, இறுதி வரை நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. இன்றே அந்த வேலையை தொடங்கிவிடுங்கள். அனைவரும் நல்ல கல்லூரிகளில் சேர வாழ்த்துக்கள்.